அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம். நான் உங்கள் சதீஷ். என்ன விஷயம்னா, ஒரு 20 நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். சென்னையிலேருந்து ஒரு அம்மா வராங்க, வயசானவங்க, பிள்ளைங்க யாருமே இல்லை. அவங்களுக்கு வந்து மாதம் ஒரு 10 கிலோ அரிசி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பேசின வீடியோ இருக்குது. அது இந்த நான் பேசுகிறதுக்கு கூடவே அதை சேர்த்தும் நான் பேசுகிறேன். ஸோ இது வரைக்கும் அது யாரும் அதுக்கு சப்போர்ட் பண்ணலை. அந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 2-3 நாளாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ஒரு 10 கிலோ அரிசியாவது அவங்களுக்கு வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ இதோட வீடியோ அவங்க பேசுனதும் இதோட நான் நினச்சி அனுப்புகிறேன். ஸோ விருப்பமுள்ள நண்பர்கள் மாசான ஒரு 10 கிலோ அரிசி தர விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். இல்லை தேவைப்படுறவங்க அந்த பாட்டியோட நம்பர் கூட நான் தரேன். நீங்கள் அவங்ககிட்டே பேசிவிட்டு நீங்கள் அவங்களுக்கு கூட நீங்கள் டேரெக்டாகவே கொடுக்கலாம். அவங்க நம்பரை என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க. கொஞ்சம் வாரங்களேன். ஏன்னா 10ஆம் தேதி சொன்னோம், இன்றைக்கி 9ஆம் தேதி ஆகிடுச்சு. நாளைக்கு அவங்க வரேன்னு சொல்லிட்டு ஒரு 3 டேஸாக கேட்டுகிட்டே இருக்காங்க. 10 கிலோ அரிசின்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நிறைய 10 கிலோ அரிசி நிறைய பேருக்கு நான் கொடுத்துட்டே இருக்கிறதுனால இது நம்ம எல்லாம் இணைஞ்சு செய்யும்போது அது கொஞ்சம் நல்லா இருக்குன்றதான் விஷயம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்களும் இதை செஞ்சிட்ருப்பீங்க. ஆனால் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு 10 கிலோ அரிசி வாங்கி தரணும் எண்ணங்கள் புரிதல் இருந்ததுன்னா அது அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். நன்றிப்பா. உங்களுக்கு இனிய வணக்கம். இவங்க என்னை பார்க்க இன்னைக்கு வந்தாங்க. கொஞ்சம் கண்ணீர் மல்க சில விஷயங்கள்லாம் பேசினாங்க. கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அவங்க யாரு, எங்கேருந்து வராங்கன்றது நம்ம கேட்கலாம். நீங்களும் பாருங்க. அம்மா வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. எங்கேருந்து வரீங்க? சூளைமேடு, சென்னை சூளைமேடு. சரி, என்ன விஷயம் சொல்லுங்கம்மா. ஏன் உங்க வீட்டுக்காரங்க இல்லையா? என்னாச்சு? உங்களை யாரும் இப்போ பார்த்துக்கிறா? யாரும் இல்லை. சரி, இவங்க வந்து என்னென்ன இன்னைக்கு ஆக்சுவலாக கன்சல்டிங் வந்தாங்க. வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி கண்ணீர் செஞ்சுட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, என்ன பண்ணணும்னு கேட்டேன். சாப்பாடு கூட வழி இல்லை. வாடகை வந்து எவ்வளோ சொன்னீங்க? வாடகை வந்து இருக்காங்க 3500 ரூபாய். அது கூட கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் எங்கள் சர்க்கிள் இருக்கிற ஒரு குரூப் மாதிரி இருக்காங்க, அவங்க கிட்ட பேசணும். எல்லாரும் ஒரு கிலோ அரிசி வாங்கி மாதம் 10 கிலோ அரிசி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அது தவிர்த்து மளிகை சாமானும் அந்த வீட்டு வாடகையும் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுறாங்க. இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சிங்கனாக்கா, அவங்களுக்கு சொந்த பந்தெல்லாம் இருந்தும் இவங்களை யாருமே பார்த்துக்க மாட்டாங்க, தனிமரமாக இருக்கிறதா சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டாங்கம்மா. உங்களுடைய ஃபோன் நம்பர் எதாவது இருக்கா? இவங்களுடைய ஃபோன் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். விருப்பம் கூட நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணி அங்கே கூட போயிட்டு நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா எங்களை தொடர்பு கொள்ளலாம். எங்களை மாசானா 15ஆம் தேதிக்கு வந்து அவங்களுக்கு தேவையானதை வாங்கி சொல்லியிருக்கோம். நீங்களும் இதில் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணலாம்பா. சரிங்களா? வேற ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? வேற ஏதாவது அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? சரி, ரைட். சரி, நன்றி.